இன்னைக்கு ஹலோ ஃபுட்டிஸ் தமிழ்ல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா கார்லிக் எக் ஃப்ரை எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ள போலாம். முதல்ல ஒரு பேன்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 4 பூண்டு, கொஞ்சமா கறிவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேம்லயே ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுந்து நல்லா கோல்டன் கலர்ல சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்க உளுந்தெல்லாம் நல்லா கோல்டன் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா நொறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இடித்து எடுத்து சைடில் வச்சுருங்க. அதே பேனில் இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ இதில் நம்ம இடித்து வச்சுருக்கிற பொடியும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே. இப்போ இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு சைடும் வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வந்துட்டு திருப்பி விடுங்க. இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி திருப்பி விடுங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். மறுபடியும் இந்த சைடும் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பாருங்கள் 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய எக் ஃப்ரை ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.